கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 30வது வசனம். மதுபானம் இருக்கும் இடத்துல தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே. இதற்கு முந்தைய வசனம், யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். அன்புக்குரியவர்களே, சில மக்களை நான் பார்த்திருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் கண்ணு சுக்கச்சுவேர்னு இருக்கும். என்னையா கண்ணு இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்க அவங்க சொல்லுவாங்க, பாரதியாரு கூட கண்ணு சிவப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. தங்களுடைய தவறுகளை மறைக்க முற்படுகிற காரியங்கள். என்னங்க உடம்புல காயம், முகத்துல காயம், கண்ணுக்கிட்ட அடிபட்டு இருக்குதே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்துக்கிட்ட ஒரு பள்ளம் இருந்துச்சு தெரியாம விழுந்துட்டேன் அப்படிம்பாங்க. என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கிறீங்க, சங்கடமா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிம்பாங்க. அவருடைய எந்த செயல்பாடுகளையும் உண்மையோடு பேசுகிற நிலை அங்கே காணப்படாது. ஏன்? அவர்கள் தங்களை தங்களுக்கு உரியவரிடத்துல கொடுக்காமல் தங்களை சீர்கேட்டுக்கு நேராக நடத்துகிற அந்தகாரத்தின் சக்திகளுக்கு தங்களை விற்று போட்டார்கள். வாழ்க்கையை சீரடைக்கத்தக்கதான மக்களுக்கு நேராக விற்றபடியினாலே வேதம் சொல்லுகிறது, யாருக்கு துக்கம். இப்படிப்பட்ட நிலையிலே தங்களை விற்று போட்ட மக்களுக்கு துக்கம். போவாங்க புலம்பல், ரோட்ல என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு போவாங்க. தங்களை குறித்தும் தங்களுடைய குடும்பத்தை குறித்தும் அவர்களே அவதூறாக பேசிக் கொண்டிருப்பார்கள். தங்களுக்கு குடிப்பதற்கு காசு கிடைக்கவில்லை என்று சொன்னால் எதையும் துச்சமாய் நினைத்து பேசுகிற மக்களாய் காணப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிற இடத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துக்கம் என்பது வழிகள் நிரம்பியது. அந்த வழிகள் நிரம்பிய வாழ்க்கையில அதற்கான மாற்று வழியை கண்டுபிடிப்பதற்கு அறியாதபடிக்கு தங்களை விற்று போட்ட மக்களாய் காணப்படுகிறார்கள். இந்த இப்படிப்பட்ட துக்கத்தோடு வாழ்கிற மக்களை குறித்து அவரோடு பேசும் பொழுது, ஏயா நீங்க குடிக்கிறீங்க, ஏயா இப்படி கெட்டு போறீங்கன்னாக்க என்ன சொல்லுவாங்க, இன்னையோட விட்டங்க, நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேங்க. நாளைக்கு காலையில மறுபடியும் அவர்கள் அங்கேதான் செல்லுவார்கள். அதுக்கு தான் சொல்லுவாங்க, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படிம்பாங்க. அன்புக்குரியவர்களே, இது சமுதாயத்தின் சீர்கேடா அல்லது இறைவனை அறியாத நிலையா? எது என்று சொல்லி யோசிக்கும் பொழுது இன்றைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் சரியான முன் உதாரணமாக இந்த உலகத்திலே நம்மை நிலைப்படுத்தாதுதான் காரணம் என்று சொல்லலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் சரியான விதங்களில் முன்னிலைப்படுத்துவோம் என்று சொன்னால் இந்த தீய ஆசைகளை தூண்டுகிற காரியங்களை நாம் புறம்பாக்க முடியும், வெளியரங்கமாக்கி அதை அழிக்க முடியும். நமக்கென்ன என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் உச்சரிப்போம் என்று சொன்னால் இதிலே நம்முடைய பங்களிப்பை காண்பிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். அன்புக்குரிய விசுவாசிகளே, நம்முடைய குடும்பத்திலும் கூட குடிக்கிற மக்கள் இருக்கக்கூடும். அவர்களோடு அமர்ந்து பேசுகிற நேரங்கள் உண்டா? அவருடைய குறையை மனக்குமுறலை கேட்டறிந்து எப்படியெல்லாம் சீரமைக்கக்கூடும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிற காலங்கள் உண்டா? இறைவன் தந்திருக்கிற நல் வாய்ப்புகளை பயன்படுத்தி அவருடைய துக்கத்தை மாற்ற முற்படுவோம். இன்றைக்கெல்லாம் பல இடங்கள்ல சந்தோஷம் என்றாலும் குடிக்கிறார்கள், துக்கம் என்றாலும் குடிக்கிறார்கள். எதற்கு குடிப்பது என்று அர்த்தம் இல்லாதபடி குடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். பணம் இருக்கிறதோ இல்லையோ கடன் வாங்கியாவது குடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கை, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம். இந்த துக்க சாகரத்திலே நிற்கிற மக்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்த முற்படுவோம். கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்தட்டும். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். துக்கத்தோடு இருக்கிற மக்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது, அதற்காக நான் குடிக்கிறேன் என்று சொல்லுகிற மக்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது
அவர்களை சீர்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை எடுத்து பயன்படுத்தும். அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, மகிழ்ச்சியை தாரும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வேத வசனம் அவருடைய வாழ்க்கை நிறைவேறி குடியை விட்டு வெளியே வந்து மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.